ஸோ கைஸ் ரெனோ ட்ரைபரோட டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ வேரியன்ட் கம்பேரிசன் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இந்த ரெனோ ட்ரைபர் எமோஷன் வேரியன்ட் இருக்குது, இது டாப் எண்ட் வேரியன்ட். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பேக்ட் வித் ஆல் பெல்ஸ் அண்ட் விசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் எல்லா ஃபீச்சருமே வந்துடும். ஸோ இதுதான் டாப் எண்ட் வேரியன்ட். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரெனோ ட்ரைபர் பார்த்தோம்னா டோட்டலி ஒரு 4 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆத்தென்டிக், எவல்யூஷன், டெக்னோ, எமோஷன் அப்படிங்கிற 4 வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவுமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஒரு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரெனோ ட்ரைபர் வந்துட்டு ஃபேஸ் லிஃப்ட் ஆனப்போ நிறைய பேர் வந்து இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் வந்துட்டு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் டெலிவரி பார்த்தோம்னா இப்போ நம்ம வண்டியில் 3 பேர் தான் இருக்கோம். அதனால் பவர் டெலிவரி அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ ஒரு லீனியரான பவர் சர்ஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன தான் வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலுமே வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டைம்லாம் நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு இது நல்ல ஒரு ஆப்டான கார். ஏன்னா ஒரு சப் 4 மீட்டர் கேட்டகரியில் வர்றதுனால இதை வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கிளச் அண்ட் கியர் லிவர் எல்லாமே நல்லா லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. கிளச் ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது. கியர் லிவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான த்ரோஸ் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் த்ரோஸ் வந்து நல்லா ஷார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப 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 எஃபர்ட்லெஸ். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸ்டியரிங் வீலுமே நல்லா குட்டியாக சங்கியாக இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மீடியாஸ் கனெக்ட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோலுமே இது டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 182 mm ஓகே தான். அண்ட் இந்த காரில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வீல் பேஸ் தான். ஸோ சப் 4 மீட்டராக இருந்தாலுமே அந்த டு த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து அந்த வீல் பேஸை ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2636 mm ஆஃப் வீல் பேஸ் வந்து இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க அந்த 7 சீட்ஸை வந்துட்டு இந்த காருக்குள்ளே வந்து அவங்க பேக் பண்ண முடிஞ்சுது. ஸோ நல்ல அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பேஸ் மேக்ஸிமைசேஷனுமே இந்த காரில் நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் ஒரு கன்வீனியன்ட்டான கார் டைப்லேயே எனக்கு 7 சீட்டர் வேணும் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரே கார் வந்துட்டு இந்த ரெனோ ட்ரைபர் தான். ஸோ ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி எல்லாமே ஓகே தான். நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் பெருசாக எந்த இடத்துலையும் க்ரியேட் ஆகலை. ஏ பில்லர்லாம் தின்னதாக கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துலையுமே நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் ஆகலை. 4 நிமிஷம் நல்லா சங்கியாக தான் இருக்குது. ஸோ ட்ராக்டபிலிட்டி பார்க்கலாம். நான் 5th கியரில் இருக்கேன் இப்போது. ஸ்லோ ஆஸ் ஒரு 1600 RPM 52 போயிட்டுருக்கு வண்டி. ப்ரெஸ் பண்ணாலும் வண்டி புஷ் பண்ணுது. அதாவது எந்த ஒரு ஜட்டருமே இல்லாமல் காமாகவே புல் பண்ணுது. ஸோ இந்த இடம் கொஞ்சம் பேட் ரோடு, இது எப்படி டேக்கிள் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நைஸ் 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 நைஸ். ஸோ ரொம்ப பெரிய அந்த குதிலாம் இல்லை, அது பாட்டுக்கு அது ஈஸியாக க்ராஸ் பண்ணி வந்துருச்சு. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, ரொம்ப ஹார்டும் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ஸ்டிஃபனான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறப்போ அது கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணும். ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி குதிச்சுட்டே போகும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம யூஸ்வலாக இந்த ஹேண்ட்லிங் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஸோ இங்கேயுமே நம்ம பார்க்கலாம் ஒரு 4th கியரில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு 54-55 எடுத்துகிட்ருக்கோம் அந்த கார்னரு. பாடி ரோல்லாம் வெல் கண்டெயின் தான். ஸோ கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால மைல்டான ஒரு பாடி ரோல் தெரியுது. அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் ஓகே. நம்ம கிராஸ் பண்ணுறோங்கிற ஃபீல் இருக்குது, பட் ஆனால் அது அன்கம்ஃபர்டபுளாக நம்மளை எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ண வைக்கல. ஈஸியாக அதை வந்துட்டு கிளைட் பண்ணி போயிடுது. அண்ட் ஆல்சோ கன்வீனியன்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு டாப் அண்ட் எமோஷன் வேரியண்ட்டில் கிடைக்கும். ஸோ பாருங்க, நம்ம ஒரு 80 பக்கமாக க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நைஸ். இந்த மாதிரி ஸ்பீட்லேயுமே வண்டி ரொம்பவே காமாக தான் இருக்குது. அதாவது இந்த வெளியில் இருக்க நாய்ஸ்லாம் வந்து கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகலை, நல்லா கம்போஸ்டாக போகுது. ஸோ ஃபியூல் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 18 or 19 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த கார்கிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிரைவிங் ஸ்டைல். ஸோ அதை பொறுத்து தான் அந்த மைலேஜ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹைவேஸில் இதோட ஸ்வீட் ஸ்பாட் எங்கன்னா ஒரு 90 to 110 வரைக்கும் நீங்கள் அந்த காரை தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். பிரேக்கிங் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ABS வந்து ரொம்ப பல்சேட்டிவாக ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், இங்கே அடித்தா வண்டி இங்கே நிற்கும் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த காரில் வந்துட்டு நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி இருந்த ரெனோ ட்ரைபரை விட இதில் வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்லேயே இருந்துச்சு, இதுலேயுமே அது கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே கிடைக்குது.
ஸோ அடிஷ்னலி இப்போ வந்துட்டு அந்த டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருந்தாலுமே லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப லாங்காலாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ அதில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் அண்ட் ஸ்டியரிங் வீலுக்குமே அட்ஜஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியான ஒரு டிரைவிங் பொசிஷன் வர்றதுக்கு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாலாம் இருக்காது. அண்ட் எனக்கு பர்சனலி இந்த காரில் பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம்னா, வேறு எந்த கார்லையுமே அதாவது இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த கார்லையும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். எர்டிகாவில் இருக்குது, பட் அதில் வந்துட்டு அந்த கப் ஹோல்டர் மட்டும்தான் கூலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸில் கூலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ அடிஷ்னலி உங்களுக்கு மேலேயுமே ஒரு க்ளோ பாக்ஸ் கிடைக்குது. அண்ட் இந்த காரோட நான் வாக் அரவுண்ட் ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு, அதாவது ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கபி ஹோல்ஸ் அண்ட் உட்காரத்துக்கு மட்டும் ஸ்பேஸை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸோ நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான கார் தான். ஸோ 7 பேர் போகிறதுக்கு எனக்கு ஒரு ப்ராக்டிக்கலான கார் வேணும், எனக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெனோ ட்ரைபர் வந்துட்டு மேக் சென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டை கம்பேர் பண்ணுவோம், அதுவுமே நம்ம டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் கார் தரேன், அதை கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை விடவே இதில் வைப்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப மினிமலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வைப்ரேஷன் வந்து எனக்கு எங்கேயுமே பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ இதே தான் வந்துட்டு நான் அந்த நிசான் மேக்னைட்டோட ஃபேஸ் லிஃப்ட்லுமே ஃபீல் பண்ணேன். ஸோ அதே ஃபீல் வந்துட்டு எனக்கு இங்கே கிடைக்குது. ஸோ ஒரு சில கார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு 5 பேர் போனால் தான் சஸ்பென்ஷன் வந்துட்டு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். பட் இது வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ இப்போ 3 பேர் நாங்கள் போயிட்டுருக்கோம், அப்படி இருக்கிற டைம்லையுமே வெர்டிக்கல் மூவ்மெண்ட் வந்துட்டு இல்லை. ஸோ அது வந்துட்டு இந்த காரில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வருது, அவ்வளோதான். எஸ், ஸோ சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலுமே அதை ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அட் த சேம் டைம் உள்ளவே கம்ஃபர்ட்டுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ரெனால்ட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது அவங்கக்கிட்ட வந்து சர்வீஸில் அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் ரெனால்ட் ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு சர்வீஸ்லாம் நல்லா தான் பண்ணித்தராங்க, அதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் சர்வீஸ்க்காக பயந்து வந்துட்டு நீங்கள் ரெனால்ட் எடுக்காமல் இருக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க அனமலைஸ் ரெனால்ட்டுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ரெனால்ட்டில் ஏதாவது கார் புக் பண்ணோம், டெஸ்ட்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ 3rd கியரில் இருக்கேன், ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, டேக் சம் டைம், பட் இருக்குது, பவர் வந்துட்டு புல் பண்ணிடுது. எல்லாமே லைட் கண்ட்ரோல்ஸ் தான், கிளச் லைட் தான், கியர் பாக்ஸ் வந்துட்டு ஸ்லிக்காக தான் ஷிஃப்ட் ஆகுது. பிரேக்கிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் தேவையான ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே கிடைக்கும். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரெனால்ட் இதில் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர் லோடடாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த டாப் எண்ட் எமோஷன் வேரியண்ட்டை கூட எடுத்துக்கலாம். ஸோ ஆன் ரோட்னு வரப்போ உங்களுக்கு ஒரு 10.87 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இதுதான் கைஸ் இந்த ரெனோ ட்ரைபர் 1 liter எமோஷன் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.